ஹலோ எவ்ரி ஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கான ஒரு முக்கியமான குறிப்பு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு பாருங்கள், இப்போது இந்த காலகட்டத்தில் பிசிஓடி, பிசிஓஎஸ் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இது எதனால் வருது, இது எப்படி சரி பண்ணலாம், இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்கள் பிசிஓடி, பிசிஓஎஸ் வருது. இதுக்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸ். அதாவது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் மாதவிடாய் கரெக்டாக வரலை, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் ஆகுது. அதாவது மாதத்தில் ஒரு 3 நாளாவது உங்களுக்கு மாதவிடாய் கரெக்டாக இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு பிசிஓடின்னு சொல்லுவாங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்கள் குழந்தையின்மை இல்லாமல் இருக்கலாம், வெயிட் அதிகமாக ஆகலாம், ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும், அதுக்கப்புறம் முடி வளரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஆயில் ஸ்கின்னாக இருக்கும். இது மாதிரிலாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு பிசிஓடி இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், இது அசால்ட்டாக விட்டுடுறீங்க. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். இது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம். ஒன்று உங்களுடைய ஃபேமிலி டாக்டராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டராக இருக்கட்டும், அங்கே போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் வருது அப்படின்னா அதை நீங்கள் உடனடியாக பார்க்கணும். அந்த பிரச்சனை வந்தாலே உங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு நோய் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இது நோய் கிடையாது. உங்களுடைய ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதாவது உங்களுடைய மாதவிடாய் கரெக்டாக இருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நார்மலாகவே சரியாயிடும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, உங்களுடைய உணவு பழக்கங்கள். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய உணவில் சுகர் அதிகமாக இருக்கக்கூடாது, சால்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, எண்ணெய் பொருள் அதாவது எண்ணெயில் பொரிச்சதோ வறுத்ததோ நீங்கள் எடுக்கக்கூடாது. வெளியில் போயிட்டு நீங்கள் நிறைய உணவுகள் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதாவது மைதா இது மாதிரியான மாவுச்சத்து உணவுகள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா, நிறைய பழம், கீரை, புரோட்டீன், இது மாதிரி நட்ஸ், நிறைய இது மாதிரி உணவுகள் எடுக்கும்போது உங்கள் உடம்பு நல்லாவும் இருக்கும். இந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் இந்த உணவு பழக்கங்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இன்னும் நிறைய பேருக்கு பாருங்கள், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க. 1 வருஷம் 5 வருஷம் இது மாதிரிலாம் கன்சீவ் ஆகாமல் இருக்காங்கல்ல. இதுக்கும் என்ன காரணம், உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கலாம். அப்போ இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, உங்களுக்கு நீர் கட்டி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. உண்மையாகவே நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கலாம், உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்கலாம். இது மாதிரி பிரச்சனையாலும் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்களான்னு பாருங்கள், உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்கான்னு பாருங்கள். இது நீங்கள் சரி பண்ணுங்கள், நார்மலாகவும் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் பாடி ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய செல்ஸ் எல்லாமே இறந்துடும். அப்போது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே இறக்கும் பிறக்கும். அப்போ உங்கள் செல்ஸ் ஆக்டிவிட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் நீங்கள் கூல் பண்ணணும். அப்போது இதுமாதிரி பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ஏதாவது ஃபுட் இருக்கா அப்படின்னா கம்பல்சரி இருக்குது. உங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உண்மையாகவே அதுக்கான அமேசிங்கான ப்ராடக்ட் தான் விமன் சைஸ் மல்டிவிட்டமின். இது நீங்கள் எடுக்கும் போது ஈஸியாக உங்களுடைய இந்த பிரச்சனை நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி மூலிமா சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பட் இது நீங்கள் எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எப்படி எடுத்தால் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும், இதுக்கு என்ன டயட்டை ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய கைடன்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த ஃபுட் நீங்கள் எப்படி வாங்கணும், எங்கேருந்து வாங்கினா உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும், இந்த ஃபுட் எங்கே வாங்கினா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும், இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என்னை கூப்பிடலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.